இயக்குனர் விக்னேஷ் சிவனை நடிகை நயன்தாராவோட கணவராக தான் பலருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களோட போடா போடி திரைப்படம், நானும் ரோடிதான் திரைப்படம் பலரோட பாராட்டையுமே பெற்றிருந்துச்சு. அதுலேயும் தான் இயக்குற திரைப்படங்களில் ஒரு சில பாடல்களையும் எழுதி பலரையுமே வியக்க வச்சிருக்கிறாங்க விக்னேஷ் சிவன். ஆனால் இந்த பாடல்கள் விக்னேஷ் சிவன் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே தெரியாது. சில வருஷங்களாகவே விக்னேஷ் சிவன் எந்த படத்தையுமே இயக்கவே இல்லை. பிரதீப் ரங்கநாதனை வச்சு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கிற விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதன் நடித்து சீக்கிரமே வெளியாக இருக்கிற டிராகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட விக்னேஷ் சிவன் தன்னோட சினிமா அனுபவங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விழாவில் என்னோட நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. பிரதீப் கூட நானும் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அவரை ஷார்ட் ஃபிலிமில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் கடினமான சூழலில் இருக்கும்போது தான் பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த சமயத்தில் நான் மீட் பண்ணி கதை சொல்லி உருவான படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பொதுவாக நடிகர்களோட நடிப்பு வச்சு நம்ம அவங்கள கொண்டாடுவோம். அவங்க எப்படி படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ரசிப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க எந்த மாதிரி கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காமலே அவங்கள பின்தொடருவோம். சிலரை பிடிச்சிட்டா தொடர்ந்து அவங்களோட நடிப்பு மேனரிசம் பார்த்து அவங்களுக்கு ஃபேனாகவே மாறியிருப்போம். அப்படி நிறைய ஃபேன்ஸ் சேரும்போது தான் அந்த நடிகர் ஸ்டாராக உருவெடுப்பாங்க. அந்த வகையில் பிரதீப் ஒரு ஸ்டார் மெட்டீரியல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிக அளவில் இருப்பாங்க. பொதுவாக நான் பாடல் வரிகள் எழுதும்போது என்னோட மனசுலேருந்து எழுதுவேன். அப்படி சில பாடல்கள் மனசுக்கு ரொம்ப உணர்வாக இருக்கும். போடா போடி படத்துக்கு ஐயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அந்த பாடலை எழுதி முடித்து ஒரு வருஷத்துக்கு அந்த பாடலை ஷூட் பண்ணவே இல்லை. அப்போது சிம்பு சார் என்கிட்ட டே விக்கி வரிகளை பார்த்து எழுது அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடலுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான படங்கள் கிடச்சிச்சு. என்னையை தொடர்ந்து லிரிக்ஸ் எழுத வைக்கிற இயக்குநர்களுக்கு நன்றி. முதல் படத்தில் என்னோட பாடல் நல்லா இருக்குடா, உன்னால் பாடல் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது சிம்பு சார் தான். அவர் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப மாற்றிருச்சு. இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். முதல் படத்தில் ஐயோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுனால அந்த பாடல் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சிம்பு சார் சொன்ன மாதிரி நானும் என்னோட பாடல்களில் வரிகளை மாற்ற தொடங்கினதும் எனக்கு பல வாய்ப்புகள் கிடச்சிச்சு. சில வருஷங்கள் கேப் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் எனக்கு சில வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் விக்னேஷ் சிவன் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க.